ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய புதிய கிருபைகளை கொடுத்து எங்களை எழுப்பி விடுகிறீர்களே, அதற்காக உமக்கு நன்றி. இன்று VBSஇன் இறுதி நாளில் இங்கே கூடி வந்துள்ள அனைத்து பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்படைக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்தருளும். சிறு வயதிலே அன்பு, பணிவு, பொறுமை, கீழ்ப்படிதல், தெய்வ பக்தி, கடவுளை குறித்த பயத்தில் வளரச் செய்தருளும். அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவினர்களையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை கட்டளையிட்டருளும். இன்று பிள்ளைகள் கற்றுக்கொள்ள இருக்கிற பாடத்தை அவர்கள் நன்கு புரிந்து கொண்டு தேவ ஆவியானவரின் துணையோடு அவர்கள் வாழ்வில் அதை பின்பற்றிடவும் செயலாற்றிடவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏசப்பா கிருபையினால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா குட்டீஸ்? கெஸ் பண்ணுறீங்களா? A real life battle of good versus evil. பேட்டில்னா என்ன குட்டீஸ்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. சண்டை போடுறது. இன்னும் சொல்லணுன்னா போராட்டம். அதாவது நன்மைக்கும் தீமைக்கும் இடையில நடக்கிற போராட்டம். சாத்தான் நம்மளோட ஹார்ட்டில் தீய எண்ணங்களை விதைப்பான். எப்படி தெரியுமா குட்டீஸ்? நம்ம அண்ணன் தம்பி கூட, அக்கா தங்கச்சி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட வைப்பான். அது மட்டும் இல்லை குட்டீஸ், உங்களோட இருதயத்தையும் அவனோட கண்ட்ரோலில் வைப்பான். எப்படின்னு தெரியுமா குட்டீஸ்? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலமாக உங்களை அடிமைப்படுத்தி வைப்பான். சாத்தான் வெளியே மட்டுமில்ல, உள்ளத்துலேயும் வேலை செய்கிறான். மனுஷனோட உள்ளத்தில் டெய்லி நடக்கிற ஆவிக்குரிய போராட்டம் இது. நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க குட்டீஸ்? யோசிச்சு பாருங்கள். பைபிளில் எபேசியர் 6:12 இந்த வசனத்தை சொல்லுது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்ன குட்டீஸ், பயமாக இருக்கா? பயப்படாதீங்க. ஏசப்பா நமக்காக எல்லாத்தையும், அதாவது நம்மளோட பாவம், சாபம், நோயிலிருந்து நம்மளை மீட்டெடுத்துட்டாங்க. கல்வாரி சிலுவையில் ஏசப்பா சிந்தின ரத்தம் நம்மளை நீதிமானாக மாற்றிருச்சு. ஏசப்பா நமக்காக 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்காங்க. கடைசி காலத்தில் மீண்டும் வந்து சாத்தானை அடியோடு அழிப்பாங்க. அவங்க கூட நாமளும் சேர்ந்து சாத்தானை அழிக்க போகிறோம். அதனால் எதுக்கும் பயப்படக்கூடாது குட்டீஸ். பயம்தான் சாத்தானோட ஆயுதம். நம்ம எல்லோரும் ஏசப்பாவோட பிள்ளைங்க தானே. அப்போ ஏசப்பாவோட ஆயுதம் தான் நமக்கு பாதுகாப்பு. ஏசப்பாவோட ஆயுதம் என்னன்னு தெரியுமா குட்டீஸ்? அதுதான் வசனம். சாத்தானோட ஆயுதம் பயம், ஏசப்பாவோட ஆயுதம் வசனம். எப்பெல்லாம் உங்களுக்கு உலக வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி சோதனை, போராட்டம் வரும்போது வசனத்தை சொல்லி அந்த சாத்தானை விரட்டணும். அப்படித்தான் ஏசப்பாவும் செஞ்சாங்க. வாங்க குட்டீஸ், ஏசப்பா எப்படி சாத்தானை விரட்டினாங்கன்னு பார்ப்போமா? And God led Jesus into the wilderness, quiet place, a place of testing and a place where he would prove his love for God. For 40 days and nights, Jesus prayed and fasted. Jesus did not eat, so he was hungry and tired. And then the devil came. You must be so hungry, Jesus. If you are truly the Son of God, turn these stones into bread. It is written, man shall not live by bread alone, but by every word that comes from God. And this was the first temptation Jesus had at the wilderness. And guess what? The tempter wasn't done trying to deceive Jesus. Then, after a while, Jesus walked away from that location so that he could concentrate. if you're the Son of God, throw yourself down. For it is written, he will command his angels concerning you. They will lift you up in their hands, so that you will not strike your foot against a stone. It is also written, do not put the Lord your God to test. And this was the second temptation that Jesus received.
Then the devil took him to the highest point of the temple. Can you see all these kingdoms? The power, gold, and glory. Bow to me, and they will all be yours. Away from me, Satan! For it is written, worship the Lord your God, and him only shall you serve. And this was the third and last temptation Jesus had at the wilderness. The devil couldn't deceive Jesus, so he left. Jesus had chosen obedience and love for God. That is why the devil couldn't deceive him. பார்த்தீங்களா குட்டீஸ், சாத்தானோட சக்திக்கு மேலே ஏசப்பாவுக்கு அதிகாரம் இருக்குது. அதே அதிகாரத்தை ஏசப்பா உனக்கும் எனக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளும் வசனத்தை சொல்லி சாத்தானை விரட்டணும். அப்படி செய்யும்போது எந்தவித போராட்டமாக இருந்தாலும் நம்ம ஜெயம் பெற்றுடலாம். கடைசி காலத்தில் உலக முடிவுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் இருக்குது குட்டீஸ். அது ஆவிக்குரிய நீதியின் இறுதி போராட்டமாக அது இருக்கும். அப்போ நம்மளும் ஏசப்பா கூட சேர்ந்து இறுதியில் தீமையை முழுசாக அழிக்கணும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. மத்தேயு 4:10. என்ன குட்டீஸ், நன்மைக்கும் தீமைக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டா? ஏசப்பாவை மட்டும் பிடிச்சி அவரோட நம்ம சேர்ந்து நடக்கும் பொழுது எப்பொழுதும் நல்வழியிலே நம்ம நடப்போம். ஓகேவா குட்டீஸ்? பை பாய். தேங்க்யூ. காட் bless you. Take care.